வருஷம் ரம்ஜான் வரும்போது நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி என்ன தெரியுமா சார்? என்னது உனக்கு என்னப்பா டெய்லி பிரியாணி சாப்பிட போகிற? அதான் ரம்ஜான் வந்துருச்சு. இன்னும் சில பேர் வந்து டெய்லி பிரியாணி சாப்பிட்டு எப்படி தான் ஒல்லி ஆகாமல் இருக்கியோ. அப்போல்லாம் எனக்கு அப்போ எல்லா பாய் வீட்லேயும் ரம்ஜான் தான் பிரியாணி தான். இப்படியே யோசிச்சுட்ருங்க. 3 to 3:30 அம்மா வந்து ஒரு 5 வாட்டி எழுப்புவாங்க, அப்பா வந்து 3 வாட்டி எழுப்புவாங்க, பக்கத்து வீட்டாண்டி 2 வாட்டி பெல் அடிப்பாங்க. ஆனால் தம்பி வந்துட்டு அவ்வளோதான் இன்றைக்கி நோன்பு போச்சு போல் அப்படின்னோடனே இந்த மாதிரி தான் எந்திரிச்சு உட்காந்து விட்றா கடவுள் நீங்கள் நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். இது தாங்க காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வேறு காமெடி பண்ணிக்கிட்டு டெய்லி பிரியாணி சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நாங்கள் டெய்லி பிரியாணி சாப்பிட்லனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் கறி, அதாவது நமக்கு ப்ரோட்டீன் முக்கியம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் டெய்லி சாப்பிடுவோம். ஸோ டெய்லி பிரியாணி சாப்பிட மாட்டோம். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா பேங்கன் கோஷ்ட், அதாவது கத்திரிக்காய் மட்டன். பேங்கன்னா கத்திரிக்காய், கோஷ்த்னா மட்டன். ஸோ இது வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவோட ரெசிபி காலங்காலமாக பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்ல ரெசிபி. சாதம், ரோட்டி இது கூடலாம் சாப்பிட்லாம். இது வந்து நாங்கள் 4 பேருக்கு சமைச்சது. 3 வெங்காயம் மீடியம் சைஸ், 3 தக்காளி மீடியம் சைஸ், பெங்களூர் தக்காளி வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 5 to 6 கத்திரிக்காய், அப்புறம் 1/4 மூடி தேங்காய். இது போக இன்னொரு மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் மட்டன். ஸோ சூப்பராக 1/2 kg மட்டன் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா அதெல்லாம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு குக்கரில் வந்துட்டு எண்ணெயை ஊற்றிக்க போகிறோம். எவ்வளோ? 1 குழிக்கரண்டி எண்ணெய். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறோம். இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் காயட்டும். ஒரு 2 to 3 minutes வச்சிங்கனாலே காஞ்சிரும். அப்போ வந்து 1 inch பட்டை, 3 லவங்கம், 3 to 4 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய் இதை போட்டுக்கிறோம். அது பட்டாக் பிட்டிக் ஆனோடனே நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு மேட்ரு ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த வெங்காயம், அந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோன்னா ஒரு வெங்காயம் கிட்ட வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து அந்த நல்ல தின் ஃபில்ம் கன்சிஸ்டன்சி அப்படின்ற மாதிரி ஆயிடணும். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போன் பீசஸ், போன்லெஸ் பீசஸ் எல்லாமே போட்டுடுங்க. ஒரு 1/2 kg நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா ஒரு 4 to 5 minutes வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிட்டு இது கூட சேர்ந்து கலந்துரும். அப்புறம் 1 teaspoon மஞ்சள் தூள், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டுட்டு திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ரையிங் ப்ராசஸ் ஆர் இந்த வதக்கிஃபையிங் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு 10 minutesக்காக போகணும் அட்லீஸ்ட்டு. ஸோ அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ வந்துட்டு தனியாத்தூள், இதை வந்து ஒரு 3 teaspoon தனியாத்தூள் நல்லா ஹீப்ட் டீஸ்பூனாக போட்டுக்கோங்க. அண்ட் அதே ப்ராசஸ் தான், மறுபடியும் கலக்குன்னு கலக்கணும். ஸோ இது வந்துட்டு அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும்ன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து 1 teaspoon ரெட் சில்லி பவுடர், ஹீப்ட் டீஸ்பூன். அப்புறம் 1 teaspoon காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அண்ட் இந்த கொத்தமல்லி, ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, இல்லை ரஃபாக சாப் பண்ண கொத்தமல்லி. நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட சேர்க்கலாம், நாங்கள் சேர்க்க மாட்டோம் யூஸ்வலாக. அதுக்கப்புறம் இந்த ரஃபாக சாப் பண்ண தக்காளி, 3 தக்காளி வச்சிடணும் இல்லையா, 3மே போட்டுடலாம். வெங்காயத்தை மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ அதே மாதிரி எல்லாமே ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுட்டு இது வந்து நல்லா வேகணும். மட்டன் நம்ம குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 25% வெந்திருக்கணும் மட்டன், அந்த அளவுக்கு நம்ம கலக்கிறோம். அப்புறம் அந்த தேங்காய் வச்சிடணும் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி ஒரு 2 to 3 tablespoon தேங்காய் பேஸ்ட்டை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் வந்து, அதாவது ஒரு 2 to 3 tablespoon அதே அளவுக்கு இது வந்து தேங்காய் பேஸ்ட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அந்த வெங்காயம் வச்சோம் இல்லையா அதே மாதிரி. ஸோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ, இது கொஞ்சம் நல்லா ரொம்ப ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இல்லாமல் போரிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து சால்ட் செக் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 whistles மட்டன் குக்கார அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணணும் இந்த மட்டனை. உங்கள் குக்கரோட இது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அட்லீஸ்ட் 4 to 5 whistles வந்து நீங்கள் வைக்கணும். இப்போ வந்து வேறு ஒரு பவுலில் அந்த தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா வெங்காயம், அதாவது இது ஒரு வெங்காயம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். அதே மாதிரி
அந்த தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கிறோம். ஆமாம், கத்திரிக்காய் மட்டன் சொன்னீங்களே, எங்கே கத்திரிக்காய் காணும்னு சொன்னிங்கன்னா அதுதான், இப்போ தான் கத்திரிக்காய் வரப்போகுது. ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் 1.5 to 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஹீப் டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது எல்லாமே போட்டு நல்லா சேர்த்து கலக்கிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடணும் எல்லாத்துக்கூடையும் இந்த மசாலா எல்லாம். இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் தண்ணியை வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காயை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதோட பின் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பின் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் விட்டு இந்த மாதிரி 4 பங்காக பிரிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது குண்டு கத்திரிக்காய் வாங்குங்க, ஹைப்ரிட் கத்திரிக்காய் வாங்காதீங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் கொடுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சோண்டு இடம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காயில் இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, இந்த வெங்காய மசாலா, அதை வந்து சேர்த்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வேணால் அந்த கயிறு வச்சு கட்டலாம், அதாவது குட்டி த்ரெட்டெல்லாம் வச்சு கட்டலாம். பட் இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம அது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த மசாலா. ப்ளஸ் இந்த மசாலா வந்து வெளியே வந்து அந்த குழம்பு கூட சேர்ந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ எல்லா கத்திரிக்காயும் நம்ம இது பண்ணியாச்சு, ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு கடாயோ பெரிய பாத்திரத்துலையோ ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றி இந்த கத்திரிக்காயை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த மிச்சம் இருக்கிற மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப லைட்டாக தான் நீங்கள் வந்து சாட்டே பண்ணணும், ரொம்ப ஹார்ஷாலாம் பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற மசாலாலாம் வெளியே வந்துடும். ஸோ மூடி வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதாவது அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துடணும், அட்லீஸ்ட் 90% வெந்துற மாதிரி இருக்கணும். இதோ இந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வரும் இல்லையா, அந்த கலர் வரும்போது நம்ம விசில் கொடுத்து வச்சிடணும்ல மட்டன், அந்த மட்டனை அந்த குழம்பு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு, காரம், அப்புறம் கன்சிஸ்டன்சி இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் கொண்டு வரணும். அப்போ தான் நம்ம சாதத்துக்கு கூட இந்த பகாரா சாமல் சொல்லுவோம்ல, கீ ரைஸ், அது கூடலாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். செம்மையான ஒரு இது ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் அம்மாவோட ரெசிபி செம்மையாக இருக்கும். இது வந்து எங்கள் அம்மாவோட நாத்தனார், அதாவது என்னோடய அத்தை, அவங்க வந்து பயங்கரமான ஃபேன்னு. ஸோ அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடைசியில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும், அப்படியே மணக்கும் வீடு ஃபுல்லாக. ஸோ கண்டிப்பாக ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்தடுத்து நிறைய டிஷ்ஷஸ் ரமதானில் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் நாங்கள்லாம், அதெல்லாமே போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. டேக் கேர், பை.